கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1187 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 153 நான் வாசிக்கின்றேன். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். இன்றைக்கும் அநேகர் இந்த உலகத்திலே உபத்திரவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் தேவன் தருகிற வார்த்தைகள் விடுவிக்கிற வார்த்தைகளாய் அமைந்திருக்கிறது உள்ளது. சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே, என் உபத்திரவத்தை பார்த்து எனக்கு ஒரு விடுதலை தாரும். இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறவர். உங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெற வேண்டுமா? வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? நெருக்கங்களில் இருந்து, இக்கட்டுகளில் இருந்து, தொழில் வியாபாரம் நஷ்டங்களில் இருந்து விடுதலை பெற்று ஆசீர்வாதமாக வாழ வேண்டுமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக உயர்த்த வேண்டுமா? ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபியுங்கள். ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகளை பாரும், என்னுடைய உபத்திரவத்தை பாரும். இந்த பிரச்சனைகள், உபத்திரவங்கள் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று ஜெபியுங்கள். ஆண்டவருடைய வசனத்தை மறந்து விடாதிருங்கள். அவருடைய வார்த்தைகள் மூலம் தேவன் உங்களோடு பேசுவார். வேத வசனம் வாழுவதற்கு வழிகாட்டும், விடுதலை பெறுவதற்கு வழிகாட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய இக்கட்டுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரம்தான் விடுதலை தர முடியும் என்று சொல்லி நம்பி ஆண்டவரிடத்திலே ஜெபித்ததை போல இன்றைக்கும் யார் யார் விடுதலை பெற முடியாமல் வியாதியோடு, வேதனையோடு, கடனோடு, தொழில் வியாபார நஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாற்றத்தை ஆண்டவர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கேட்கிற எவரும் பெற்றுக் கொள்வார்கள். நீங்கள் யாராயிருந்தாலும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருந்தாலும் கூட ஒரு விசை இயேசுவிடத்திலே கேட்டு பாருங்களேன். இயேசுவே, என் உபத்திரவத்தை விடுவியும் என்று சொல்லி கேட்டு பாருங்கள். அவர் உங்கள் உபத்திரவத்தை மாற்றுவார். உங்கள் தொழில் ஆசீர்வாதமாய் அமையும், உங்கள் வியாபாரம் ஆசீர்வாதமாக அமையும். இன்றைக்கு அநேகருடைய தொழிலை, வியாபாரத்தை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டிருக்கிற தேவன் அநேகருடைய வாழ்க்கையை, வேலையை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டிருக்கிற தேவன் அநேகருடைய இக்கட்டுகளை, நெருக்கடிகளை, வியாதிகளை, கடன் பிரச்சனைகளை மாற்றி ஹல்லேலூயா ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். உங்கள் பிரச்சனைகள், உங்கள் இக்கட்டுகள், உங்கள் நெருக்கங்கள் மாறுவதற்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் மன்றாடுங்கள். உங்கள் உபத்திரவத்தை அவர் மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.